பீட்டர் பேரியோடைய பிகினிங் தியரியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரலிசம் சாப்டரை சம்மரைஸ்டு வீடியோவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சரலிசம் அப்படிங்கிறது இட் இஸ் அபவுட் அ ஒர்க் ஆஃப் லிட்ரேச்சர். ஒரு லிட்ரேச்சர்னு எடுக்கும்போது அந்த லிட்ரேச்சர் ஒரு லாங்குவேஜால் எழுதப்பட்டிருக்கும். அந்த லாங்குவேஜுக்கு ஒரு சர்டன் மீனிங் இருக்கும், ஒரு கான்செப்ட் இருக்கும். இந்த கான்செப்ட் மீனிங்கு வித் ஹெல்ப் ஆஃப் லாங்குவேஜில் ஒரு லிட்ரேச்சர் அமைஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய மீனிங்கை மட்டும் நம்ம என்ன பண்ண முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஆல்ரெடி த லாங்குவேஜ், மீனிங் அண்டு கான்செப்ட் இதெல்லாம் இன்டர் ரிலேட்டடாக கனெக்ட் ஆகிருக்கும். ஆனால் இந்த ஸ்ட்ரக்சரலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஒர்க்கை அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மீனிங்கை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு ஃபைனல் பண்ண முடியாது. அவுட் சைடு மீனிங் இருக்குது. ஒரு ரீடர் லிட்ரேச்சர் படிக்கிறார்னா அவருடைய கான்செப்ட்லேருந்து அதை புரிஞ்சுக்குவார். ஸோ இப்படி மீனிங்கை மட்டும் தனியாக எடுக்க முடியாது. அதாவது அந்த ஒர்க்குக்குள்ளே எவ்ரி எலிமெண்ட் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ கனெக்ட் ஆகும், பட் அதை வெளியே எடுக்கும்போது அது வேறு மீனிங்கை கொடுக்குங்கிறதான் இந்த ஸ்ட்ரக்சரலிஸ்ட்டு சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரக்சரலிசமுடைய ஹிஸ்ட்ரி அண்ட் ஆரிஜினை பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்ட்ரக்சரலிசம் ஒரு இன்டலெக்சுவல் மூமெண்ட்டாக பார்க்கப்படுது. ஒரு அறிவுபூர்வமாக நம்ம சிந்திக்கிற ஒரு லிட்ரேச்சரை சாதாரண ஒரு புத்தகமாக பார்க்கக்கூடாது, இன்டலெக்சுவலாக அதை வியூ பண்ணணும். இது ஒரு புத்திசாலித்தனமாக தான் இதை வியூ பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய இன்சைட், அதாவது ஒரு புக்கு கூட இன்சைட்னா அதில் இருக்க மீனிங்கை உள்ளே பார்க்கணும், கான்செப்டை பார்க்கணும், அந்த லாங்குவேஜோட ஸ்ட்ரக்சரு, கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரெல்லாம் உள்ள அனலிட்டிக்கலாக பார்க்குறது தான் இன்டலெக்சுவல் மூமெண்ட். இது ஃப்ரான்ஸில் 1950s ஸ்டார்ட் ஆனது. இந்த ஸ்ட்ரக்சரலிசமுடைய ஃபவுண்டர் எங்கே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரலிசம் ஸ்பார்ட் பண்ணுறாங்கன்னா, கிளாடி லேவி ஸ்ட்ராஸ் அப்படிங்கிற ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் இருக்கிறாரு. இவர் இந்த லாங்குவேஜோடைய ஹிஸ்ட்ரி, லாங்குவேஜோடைய ஆரிஜினெலாம் இதில் டீப்பாக ரிசர்ச் பண்ணுறவர். இவர் ஒரு லிங்குவிஸ்ட் அண்டு ஃபிலாசபர் ஆல்சோ. இவர் 1908 இந்த ஒர்க்கை ஸ்பார்ட் பண்ணுறாரு. அதற்கப்புறம் இவரை மாதிரியே 1915 ரோலண்ட் பார்த்ஸ், இந்த ரெண்டு பேருமே இவங்க ஒரு லிட்ரேச்சரை ஸ்டடி பண்ணும்போது அந்த நேரத்தில் தான் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இவங்க அதை ஸ்பார்ட் பண்ணுறாங்க. இந்த ஒர்க்கில் ஸ்ட்ரக்சரலிசம் அமைஞ்சிருக்குது அப்படின்னு. இட் மீன்ஸ் தட் things cannot be understood in isolation, it is understood in the larger structures, hence the term structuralism அப்படின்னு அவங்க ஒரு அர்த்தத்துக்கு வராங்க. அதாவது ஒரு புத்தகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அர்த்தங்களையும் லாங்குவேஜை மட்டும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஐசோலேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஆல்சோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கான்செப்ட் ஒன்று இருக்கும், மீனிங்கு தனியாக இருக்கும், லாங்குவேஜ் தனியாக இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து தான் ஸ்ட்ரக்சர். இது எல்லாம் சேர்த்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு மீனிங்கை எடுக்கணும். அது மீனிங் அவுட் சைடாக தான் இருக்கும். இட் இஸ் நாட் அவைலபிள் இன்சைட் த புக் அப்படின்னு சொல்கிறாங்க. It was imported into Britain mainly in the 1970s and attained widespread throughout the 1980s. 1970 பிரிட்டனுக்கு ஷிஃப்ட் ஆனது. அதுக்கப்புறம் 1980 ரொம்ப எல்லா நாடுகளையும் பரவலாக பேசப்பட்டு வரைஞ்சது. அதே மாதிரி லிட்ரேச்சரில் ஸ்ட்ரக்சரலிசம்ங்கிற கான்செப்டை பரவலாக பயன்படுத்தினாங்க. ட்ரெடிஷ்னல் கிரிட்டிக்ஸ் டிட் நாட் லைக் ஸ்ட்ரக்சரலிசம். அதாவது ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அவங்க ஒரு கான்செப்டை இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் இந்த கான்செப்ட் ட்ரெடிஷ்னலாக படிக்கக்கூடிய ரீடர்ஸும் அதே மாதிரி ரைட்டர்ஸ்லாம் லைக் பண்ணவே இல்லை. ஒரு புத்தகம் எடுத்துக்கிறாங்க, ஒரு லிட்டரி, அதாவது ட்ரெடிஷ்னல் ரீடர்ஸோ ட்ரெடிஷ்னல் ரைட்டர்ஸோ ஒரு புத்தகத்தை படிக்கிறாங்கன்னா அது எப்போவுமே ஒரு ட்ரெடிஷ்னல் வழியாக தான் படிக்கிறாங்க. அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டு, தீமு, லாங்குவேஜை மட்டும்தான் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க வெளியே போனதே கிடையாது. அந்த புத்தகத்தில் ஆத்தர் என்ன சொல்கிறோம் அதை மட்டும்தான் படிச்சுட்டு இருந்தாங்க. பட் வெளியே அவங்க போனதே கிடையாது. அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சரலிஸ்ட் சொல்லக்கூடிய அப்ரோச்சஸ் மெத்தட்லாம் பிடிக்கவே இல்லை. த ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அப்ரோச் லிட்ரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட் மூமெண்ட் அவே. இப்போது லிட்ரேச்சரில் ஒரு ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அப்ரோச்சை நம்ம அப்ளை பண்ணோம், அது கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஃப்ரம் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த இண்டிவிஜுவல் லிட்ரரி ஒர்க். இண்டிவிஜுவலாக லிட்ரரி ஒர்க்கு இருக்கும், அதிலிருந்து மாறுபட்டது தான் இந்த ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. தி அரைவல் ஆஃப் ஸ்ட்ரக்சரலிசம் இன் பிரிட்டன் அண்ட் த USA in the 1970s caused a great deal of controversy. திடீர்னு பிரிட்டன்லேயும் யூஎஸ்லேயும் இருக்கக்கூடிய அந்த ரைட்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த
சேஞ்சில் ஸ்ட்ரக்சரலிசம் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி உருவானது. ஏன்னா ட்ரெடிஷ்னலாக நம்ம படிச்சுட்டு இருப்போம், திடீர்னு ஸ்ட்ரக்சரலிசம் வழியாக படிங்க அப்படின்னு சொல்லும்போது அமங் த ரீடர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி உருவானது. பிகாஸ் லிட்டரரி ஸ்டடீஸ் இன் தீஸ் கண்ட்ரீஸ் ட்ரெடிஷ்னலி ஹேட் நோ இன்ட்ரெஸ்ட் இன் லார்ஜ் அப்ட்ராக்ட் ஐடியாஸ். ஏன்னா இந்த லிட்டரி இந்த ஃபீல்டில் வந்து ட்ரெடிஷ்னலாக படிக்கக்கூடியவங்களுக்கு அப்ட்ராக்ட் ஐடியாவாக தான் இந்த கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஏன்னா அவங்களால கண்ணால் பார்க்க முடியலை. அதாவது எப்படி வந்து ஒரு புத்தகத்துக்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சரலிசம் அமைஞ்சிருக்கும், எப்படி வந்து வெளியே இருந்து நம்ம மீனிங்கை எடுக்கணும், எப்படி உள்ளே இருக்கிற மீனிங்கை நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணுறங்கிற ஒரு கண்மூடித்தனமாக அவங்க என்ன பண்ணல, அவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக கிடையாது. Then traditional critics did not welcome the structuralism to switch their attention from eggs to chicken. எப்போதுமே முட்டையிலிருந்து தான் கோழி வரும், ஆனால் கோழியை ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிகினிங் வந்து எக்லேருந்து தான் நம்ம சிக்கன் உருவாகுது, ஆனால் திடீர்னு சிக்கனை வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க, பார்க்க சொல்கிறாங்க. ஸோ இது என்ன புரியுதுன்னா, த ஆரிஜின் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் த எக்ஸ், ஆனால் சிக்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்செப்டை கம்ப்ளீட்டாக அவங்க என்ன பண்ணல, பிடிக்கவே இல்லை இந்த ட்ரெடிஷ்னல் கிரிட்டிக்ஸ்க்கு. Meaning is always outside. The structures is a question to those imposed by our way of perceiving the world and organizing experience, rather than objective entities already existing in the external world. ஆல்ரெடி இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த எக்ஸ்டர்னல் கான்செப்டை தவிர்த்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து யாருக்கு பிடிக்கலனா, பர்சீவிங் த வேர்ல்ட் அண்ட் ஆர்கனைசிங் எக்ஸ்பீரியன்ஸ், கண்ணால் எந்த பொருட்களை பார்க்குறாங்களோ, கண்ணால் எந்த அர்த்தங்களை பார்க்க முடியுதோ அவங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சரலிசம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகலை. அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மீனிங்கை அவுட் சைடு பார்க்க முடியலைன்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரக்சரலிசம் சைஸ் மீனிங் இஸ் நாட் கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஆர் இன்சைடு திங்ஸ், பட் மீனிங் இஸ் ஆல்வைஸ் அவுட் சைடு. ஒரு புத்தகத்தை படிக்கிறோம், அந்த புத்தகத்தில் ஆத்தர் சொன்ன சப்ஜெக்ட் நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது, அர்த்தம் வந்து வெளியே தான் இருக்குது, அந்த வெளியே இருந்து நம்ம எடுக்கணும்னு சொல்கிறாங்க. In the literal sense, the meanings are attributed to the things by the human mind. இந்த மீனிங்ஸ் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னா ஹியூமன் மைண்ட்லேருந்து தான் வருது. இட் இஸ் நாட் கம் ஃப்ரம் த புக், இட் இஸ் கம் ஃப்ரம் ஒன்லி ஃப்ரம் த ஹியூமன் மைண்ட், நாட் கண்டெய்ன்ட் வித்தின் தேம், நாட் கண்டெய்ன் இன் த புக் அப்படின்னு சொல்கிறாங்க. We should imagine that John Donne's Good Morrow, our immediate reaction as structuralists to insist that it can only be understood if it first have a clear notion of the genre which it paradise and. குட் மாரோங்கிற போம் வந்து எந்த ஜான்ரால் எடுக்கப்பட்டது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அந்த ஜான்ராவை பேஸ் பண்ணி தான் ஜான்டன் அந்த போம் எழுதியிருப்பாருங்கிற அந்த கான்செப்டை மட்டும்தான் நம்ம இமேஜின் பண்ணோம். பிகாஸ் ஒரு போயம் வந்து பேலடா, சானட்டா, இது ட்ராஜிக்கா, காமெடியாங்கிற பொறுத்து தான் வந்து நம்ம இமேஜின் பண்ணுறோம். ஆல்ரெடி அந்த இமேஜினேஷனோட தான் அந்த ஒர்க்கை வந்து அப்ரோச் பண்ணணும். அதுதான் ஸ்ட்ரக்சரலிசம்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மீனிங்கை வெளியிருந்து எடுத்து தான் அந்த புக்கில் அப்ளை பண்ணணுங்கிறத சொல்கிறாங்க. Any single poem is an example of particular genre, and the genre and the example relate to each other, rather than as a phrase spoken in English relates to the English language as a structure with all its rules, its convention and so on. So ஏதோ ஒரு போம் படிக்கிறீங்க, அந்த போம் டெஃபினட்டாக ஒரு ஜான்ரால் எழுதப்பட்டிருக்கும், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தேவைப்படும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் சிங்கிள் போம் அண்ட் த ஜான்ரா இதெல்லாம் ஒரு கனெக்டாக இருக்கும். இதெல்லாம் இப்படி தான் வந்து இந்த ஸ்ட்ரக்சரலிசம் அப்ரோச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த கேஸ் ஆஃப் டன்ஸ் போம், த ரெலவென்ட் ஜான்ரா இஸ் ஆல்பா ஆர் டான்ஸ் சாங், த பொயட்டிக் ஃபார்ம் டேட்டிங் ஃப்ரம் த 12th century இன் விச் லவர்ஸ் லேமண்ட் தி அப்ரோச் ஆஃப் டே பிரேக் பிகாஸ் இ மீன்ஸ் தட் தே மஸ்ட் செப்பரேட். இப்போ ஜான்டன் போம் படிப்போம், அதில் அந்த டைட்டில் வந்து டான் சாங் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. டானா ஒரு அதிகாலை. டான்ஸ் சாங் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது அதில் என்ன போட்டிருக்குன்னா, ஒரு 2 லவ்வர்ஸ் வந்து மீட் பண்ணுறாங்க, 2 லவ்வர்ஸ் வந்து காதலை பரிமாறாங்க. திடீர்னு அந்த டே வந்து பிரேக் ஆகுது, அதாவது நைட் நேரம் வரப்போகுதுன்னா அந்த நைட் நேரம் வரப்போகும்போது அந்த 2 லவ்வர்ஸ் வந்து செப்பரேட் ஆகக்கூடிய நேரம் வருதுன்னு அர்த்தம். இதை நினச்சோடனே அவங்க லேமண்ட் ஆகுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஜான்ரா வந்து எழுதப்பட்டிருக்கும். இந்த ஜான்ராவில் ஒரு லவ்வர்ஸ் வந்து செப்பரேட் ஆகக்கூடிய ஜான்ராவில் தான் இந்த போம் எழுதப்பட்டிருங்கிற அந்த கான்செப்டில் தான் இந்த ஸ்ட்ரக்சரலிசம் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சரலிசமை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ரைட்டர் இருக்கார், ஒரு ஃபிலாசபர், லிங்குவிஸ்ட். இவர் யாருன்னா சாசூரி. இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் சைன் அப்படின்னு சொல்கிறாங்க. Structuralism began in the 1950s and 1960s. It has its roots in thinking of the Swiss linguist Ferdinand de Saussure.
இவர் வந்து ஸ்விஸ் லிங்குவிஸ்டாக இருக்கிறாரு. 1913 வந்து இவர் காலமாக இருக்கிறாரு. சசூர் வாஸ் அ கீ ஃபிகர் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் அப்ரோச்சஸ் டு லாங்குவேஜ் ஸ்டடி. ஜென்ரலாக ஒரு ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜ் ஸ்டடி பண்ணுறதுக்கும் இவருடைய அரைவலுக்கு அப்புறம் இவர் தான் வந்து ஒரு லாங்குவேஜை ஸ்டடி பண்ணார். எதுனா லிட்ரேச்சர்லையோ ஒரு ஒர்க்கில் இருக்கிற லாங்குவேஜ் ஸ்டடி பண்ணது ஃபஸ்ட்டு இவர் தான். இன் 19th செஞ்சுரியில் வந்து அப்புறம் லிங்குவிஸ்டிக் ஸ்காலர்ஸ் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் லாங்குவேஜில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. ஹிஸ்டாரிக்கலாக ஒரு ஒர்க்கை எப்படி படிக்கணும், ஒரு லாங்குவேஜை எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறத மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. அதற்கப்புறம் historical development of language and the connections between them and speculating about the origins of language and itself. இப்படி தான் வந்து ஜென்ரலாக லிங்குவிஸ்ட் ஸ்காலர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணாங்க. அதற்கப்புறம் சசுரி கான்சன்ட்ரேட் ஆன் த பேட்டர்ன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் இன் யூஸ் டுடே. ஆனால் சசுரி வந்ததுக்கப்புறம் ஒரு லிட்ரேச்சர் இருக்கிற லாங்குவேஜுடைய ஃபங்க்ஷன் என்ன, பேட்டர்ன் என்னங்கிறத உள்ளே போனார். இவர் வந்து இஸ் நாட் ஓன்லி கோயிங் இன் டு த மீனிங் ஆஃப் த லாங்குவேஜ் பட் இஸ் கோயிங் இன் டு தி பேட்டர்ன்ஸ் ஆஃப் அ லாங்குவேஜ். அக்கார்டிங் டு த பேட்டர்ன் மீனிங் கேன் பி அரைவ்டு அப்படின்னு கண்டுபிடிச்சார். And that how meanings are maintained and established and on the functions of grammatical structures. எப்படி வந்து மீனிங்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஒரு கான்செப்ட் ஒரு வேர்டுக்கு மீனிங் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மீனிங் எதற்காக கொடுக்குறோம், எந்த காரணத்துக்காக கொடுக்குறோம், எப்படி அந்த மீனிங் வந்து பல வருஷமாக மெயின்டைன் பண்ணப்பட்ட வருது. இப்போ ஒரு மரத்தை பார்க்குறோம், அந்த மரத்துக்கு வந்து ஒரு ட்ரீ பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரீக்கு வந்து ட்ரீன்னு யார் நேம் வச்சா, எப்படி வச்சாங்க, எதற்காக வச்சாங்க நம்ம கண்டுபிடிக்கணும். ஒருத்தர் சொன்னான்ட்டு பல வருஷமாக ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பொருளுடைய அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்குறோன்னா அது பல வருஷமாக எல்லாரும் அதே நேமை கூப்பிட்டே இருப்பாங்க. எப்படி அந்த மீனிங்ஸ் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்குங்கிறத அந்த லாங்குவேஜ் பேட்டர்னுக்குள்ளே நம்ம ரிசர்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஸ்ட்ரக்சரலிசம் வந்து பிகினிங்கில் வந்து ஆரிஜின் ஹிஸ்டாரிக்கலாக வந்து பேசப்பட்டு வருது. இதற்கு மெயினாக வந்து சசுரி வந்து இது ஒரு ஸ்டடி பண்ணி பேட்டர்ன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணி ஒரு லிட்ரேச்சரை சாதாரணமாக படிக்கக்கூடாது. மீனிங் எப்போ வெளியே இருக்கும், ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பேட்டர்னு கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் பார்க்கணும். ஆத்தருடைய கான்செப்டை மட்டும் வியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரலிசமுடைய தீம் அண்டு எக்ஸாம்பிள்ஸ்.